சட்டத்தின் மூலம் நீ இந்த நாட்டின் குடிமகன்தானா என்று நீயே உறுதிப்படுத்த வேண்டும். அப்படி உறுதிப்படுத்திய பிறகு நீ வாக்காளர்களாக தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு இக்கட்டை அல்லது நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏன் இதை செய்கிறார்கள்? அந்த 43 லட்சம் பேரில் பிஜேபிக்கு வாக்களிக்கக்கூடிய இந்துக்களும் உண்டு. ஆனாலும் அதை பற்றி அவர்கள் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் அவர்கள் இந்தியாவை தூய்மைப்படுத்துகிறார்களா? அண்டை நாடுகளில் இருந்து குடியேறக்கூடிய இஸ்லாமியர்களை குடியுரிமை அற்றவர்களாக ஆக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திலேயே அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், பாகிஸ்தானில் இருந்தோ இலங்கையில் இருந்தோ அல்லது மற்ற நாடுகளில் இருந்தோ இந்தியாவில் குடியேறியவர்களில் முஸ்லிம்களுக்கு குடியுரிமை இல்லை என்பதை தெளிவாக சொல்லுகிறார்கள். இலங்கையில் இருந்து குடியேறுகிறவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் குடியுரிமை இல்லை என்று சிஏஏ சொல்லுகிறது. இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது குறித்து எந்த எதிர்ப்பும் கண்டனமும் உருவாகவில்லை. இலங்கையில் இருந்து 1 லட்சத்துக்கு மேலானவர்கள் ஈழத் தமிழர்கள் இங்கே குடியேறி இருக்கிறார்கள், தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள், அகதி முகாம்களில் இருக்கிறார்கள், வெளியேயும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு குடியுரிமை தர முடியாது என்று சிஏஏ சொல்லுகிறது. அவர்கள் முஸ்லிம்கள் இல்லை, இந்துக்கள் தான், தமிழர்கள் இந்துக்கள் தான், ஆனாலும் இல்லை என்கிறது. ஆக குடியுரிமையை சீராய்வு செய்கிறோம் என்கிற ஒரு நடைமுறையை நேரடியாக சொல்லாமல் வாக்காளர் பட்டியலை சீராய்வு செய்கிறோம் என்று சொல்லி அதிகாரம் இல்லாத, இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத, சிஏஏ சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அதிகாரம் இல்லாத தேர்தல் ஆணையத்தின் மூலம் இதை இங்கே நம் மீது திணிக்கிறார்கள். இதற்கெல்லாம் ஒரு அல்டிமேட் டார்கெட் அவர்களுக்கு இருக்கிறது. ஒடுக்கப்படுபவர் யாராயினும் அவர்களின் குரலாய் சமநீதி காக்க எங்கள்